Interesting question. இயற்றியவர் தேவராய சுவாமிகள். இயற்றப்பட்ட காலம் பதினேழாம் நூற்றாண்டு. பாடல் நிலை மண்டல ஆசிரியப்பா. காப்பு பாவகை நீரிசை வேம்பா. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் படித்து கழித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் கந்த சஷ்டி கமசந்தனை. நிமலர் குற்றமற்றவராகிய சிவபெருமான் அருள் பெற்றாருள் கந்தர் முருக கடவுள் சஷ்டி சஷ்டி திருநாளில் ஓதுவதற்கு தகுந்தது கவசந்தனை. கவச மந்திரம் துதிப்போர்க்கு பக்தியுடன் தோத்திரத்தை தோத்திரம் செய்பவர்களுக்கு வலிமை வாய்ந்த பழைய தீவினைகள் எல்லாம் போம் நீங்குவோம் துன்பம் துயரங்கள் எல்லாம் போம் நீங்குவோம் நெஞ்சில் உள்ளத்தில் பதிப்போர் சதுரஷ்டி கவசம் என்ற மந்திரத்தை ஊன்றி பதித்து வைத்தவர்களுக்கு செல்வம் வேண்டிய பொருட்கள் செல்வங்கள் அளித்து கிடைக்கப் பெற்று கதித்து ஓங்கும் அச்செல்வங்கள் அதிகரித்து வளரும் நிஷ்டையும் தவநிலையும் கைகூடும் வாய்ப்பு கிடைக்கும். விளக்கம் கந்தசஷ்டி கவசம் என்னும் இந்த நூலை நாள்தோறும் ஓதுவதற்கு கிடைக்கும் சித்திகள் நான்கென குறிப்பதற்கு காப்பு பாடல். இந்த நான்கு சித்திகளாவது வல்வினை போம் துன்பம் போம் செல்வம் பெருகும் வல்வினை போகும் துன்பம் போகும் செல்வம் பெருகும் நிஷ்டை கைகூடும். நல்வினை என்பது வலிமை வாய்ந்தது அல்லது விடாமல் பற்றிக் கொள்கின்ற வினை என்ற பொருளாகும். நம்மை விட்டு நீண்ட காலம் விலகாத வினையை கூட விலகும் ஆற்றல் வாய்ந்த கந்தசஷ்டி கவசம் என்றும் இங்கு கூறப்படுகிறது. துன்பம் என்ற சொல் அன்றாட வாழ்வில் நேரும் இடர்பாடுகள் துயரங்கள் போன்றவற்றோடு பிறவி என்னும் சுழலில் பிடிபட்டு வருந்துகின்ற துன்பத்தை குறிக்கும். இத்தகைய துயரம் யாவையும் நீக்க வல்ல கந்தசஷ்டி கவசம் என்றும் கருத்து. செல்வத்தை பற்றி குறிப்பிடும்போது இரண்டு விதமான நன்மைகளை சொல்கின்றனர். ஒன்று செல்வம் பலித்தல், இரண்டு செல்வம் கதித்து ஓங்குதல். பலித்தல் என்றால் ஆசைப்பட்டது எளிதில் கைவரப் பெறுதல் என்று பொருள். நெருங்கின பொருள்கள் கைப்பட வேண்டும் என்று பாரதியார் பாடுவதை இங்கு நோக்கலாம். கந்தசஷ்டி கவசம் என்றும் மறுபாட்டு நெஞ்சில் பதித்திடும் பக்தர்கள் நினைத்த பொருளேறும் பெறுவர். மேலும் கதித்து ஓங்கும் என்று சொல்வதன் மூலம் ஒருவாறு சேர்ந்து செல்வம் சற்று குறையாமல் மேன்மேலும் பெருகி வாழ்க்கை வளம் பெறும் என்பதாகும். துன்பமும் வினையும் நீங்கி மனதில் இறை சிந்தனை நிலைக்க முடியும். கந்தசஷ்டி கவசம் என்னும் இந்த மந்திரத்தை துதித்து துன்பம் வினையும் நீங்கப் பெற்றவர்களுக்கு நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டை என்ற சொல்லுக்கு யோகத்தில் ஆழ்ந்து இறைவனை தனக்குள்ளே காணுதல் என்ற நிலை என்று பொருள் கூறலாம். இந்த நிஷ்டையை பாரதியின் சிவந்திடை நிற்றல் என்று குறிப்பிடுவது கருதத்தக்கது. இந்த பாடல் குறிப்பிடப்படும் மற்றொரு பொருள் ஆழம் மிகுந்த சொல். பதித்தோர்க்கு என்றும் பாட்டு. பதித்தல் என்றால் நிலைநாட்டுதல் அல்லது ஊன்றி செய்தல் என்று பொருள். அதாவது கந்தசஷ்டி கவசம் என்பது வாயால் படிப்பதோடு மட்டுமில்லாமல் நெஞ்சில் பதிக்கும் செய்ய வேண்டும். அப்போதுதான் முழு பலனும் கிட்டும். ஒரு பாட்டின் அர்த்தத்தை முழுவதும் உணர்ந்தொழுகிய இப்பாட்டை நெஞ்சில் பதிப்பது என்பது இயலாத காரியம். சொல்லின் பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார் என்று சிவனடி அடைவார் என்று மாணிக்கவாசகர் சொல்லி இருப்பதை இங்கு நினைவு கூறுகிறார். பாவகை புறந்தேம்பா. அமரர் தீர அமரர் புரிந்த குமரனடி நெஞ்சை குறி. நெஞ்சை என்பது மனதை அமரர் இந்திரன் முதலான தேவர்களிடம் பட்ட தொல்லைகள் தீர நீங்கும்படி அமரர் புரிந்த சூரபத்மன் முதலான அசுரர்களிடம் போர் செய்து அவர்களை சம்ஹாரம் செய்த குமரன் குமரக் கடவுளுடைய அடி திருவடி கூறி நீ தொடங்கிய காரியம் தடங்கலின்றி முடியும் பொருட்டு தியானித்து வணங்குவாயாக. நூல் பாவையின் நிலை மண்டியுள்ள ஆசிரியப்பா. ஷஷ்டியை நோக்க சரவண பவனா. சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேளாண் பாடம் இரண்டில் மணி சலங்கை கீதம் பாட இங்கினியாட மையன் நடனம் செய்யும் மகிழ்வான் கையில் வேளாணனை காக்கவே வந்து
சரவண பவன் சரவண பொய்கையில் தோன்றியவனே, அன்பு நிறைந்த சிஷ்டருக்கு பக்தர்களுக்கு உதவும் கருணை காட்டி அருள் புரியும் செங்கதிர் சிவந்த ஒளி கதிர்களை உடைய வேலோன் வேலாயுதத்தை ஏந்தியவன் பாதம் இருந்து தங்கள் திருப்பாதங்கள் இரண்டிலும் பல் பல மணிகளான சதங்கை என்னும் அணிகலனானது. கீதம் பாட ராகத்தை பாட கிங்கிணி என்னும் அணியான ஆட அசைந்து ஆட மையல் எல்லார் மனதிற்கும் கவர்ந்து ஈர்க்கக்கூடிய நடம் செய்யும் திருநடபுரியும் மயில் வாகனன் மயிலை வாகனமாக கொண்ட குமரக்கடவுள் வந்து என் கண்முன்னே எழுந்தருளி வந்து காட்சி தந்த கையில் தன் திருக்கையில் ஏந்துகின்ற வேலாயுதத்தை என்னை அடியோனின் என்னை என்று துன்பத்தில் அனைத்தையும் நீக்கி காப்பாற்றுபவன் என்று கருவி சஷ்டியை கந்த சஷ்டி கவசம் என்னும் திருமந்திரத்தை நோக்க மனதால் தியானிக்கின்றேன். வரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக வேலாயுதனாரும் வேலாயுதத்தை உடைய குமர கடவுள் வரவர என்னை காத்து அருளை செய்ய பொறுப்பு வந்தருள்வாராக. மயிலை மயில் வாகனமாக கொண்ட முருகக் கடவுள் வருக 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 வந்தருள்க 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 வந்தருள்க. இந்திரன் முதலா எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. இந்திரன் முதலா மந்திரன் மந்திர வலிமை மழிமுறைய வடி கூர்மையான வேலாயுதமான வருக வருக என்னை காத்தருள பொருட்டு வருக அருள் வந்தருள்க வந்தருள்க. வாசனன் வருக 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 நீசு குருமகன் நினைவுடன் வருக வாசகன் தேவேந்திரன் மருமகனே வருக வருக என்னை காத்து என்னிடம் வந்து அருள்க வருக வருக. நேச அன்பு மிகுந்த குறவர்களிடையே வளர்ந்த வள்ளியம்மையாவே நினைவோர் எண்ணத்தில் என்றும் நிலைத்திருக்கும் பெருமை உடைய கந்தர் கடவுள் வருக வருக. ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீருடன் வருக. ஆறுமுகம் படைத்த 6 முகங்களை கொண்ட திருவள்ளுவருடைய ஐயா தலைவனை வருக வந்தருள். திருநீற்றை இடும் திருமேனியில் அணிந்தவனே வேலவன் வேலாயுதபாணியை நித்தம் நாள்தோறும் வருக வந்தருள்க. சிறியிரி வேளாண் சீக்கிரம் வருக சரஹண பவனா சடுதியில் வருக. ஒரு சிறிகிரி வேளாண் சிறகிரியில் சென்னி மலையில் எழுந்தருளிய வேலவனே சீக்கிரம் தீய சக்திகளை என்னை அழிப்பதற்கு சூழ்ந்து கொள்ளும் முன் விரைவாக வந்து வருக என்னை வந்து காப்பதற்கு வந்து அருள்க. சரவண பவன சரவண பொய்கையில் உதித்த குமர திருமுக கடவுளே சதுர்த்தியில் சீக்கிரமாக வருக வந்து அருள்க. யவன பவசர ரிகண பவசரி விபன ஷரக வீரா நாமோ நம நிபன சரஹண நிர நிர நிரன வசன ஹனும வருக வருக. சூரர் கொடி கெடுத்த ஐயா வருக. பொருள் ரஹண என்றிலிருந்து வீண பவ சரஹண என்று வரையான அட்சரங்களும் நிபவ சரஹண சரவணப என்னும் எழுத்துக்களிலும் திருமந்திர வார்த்தைகளில் இவற்றின் பொருளை கூறுமுகமாக அறிய வேண்டும். வீரா வீரன் மிகுந்தவன் நமோ நம எனக்கு நமஸ்காரம் உனக்கு நமஸ்காரம் உனக்கு நமஸ்காரம். நிர 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 என்று பகைவர்கள் அஞ்சும்படி நிர நிர என்று ஓசை உண்டாக்குமாறு வருக வருக வந்து அருள்க வந்தருள்க. அசுரர் தேவர்களின் தொல்லை கொடுத்த சூரபத்மன் முதலான அசுரர்கள் குடிகுலத்தை
கெடுக்க அளித்த ஐயா ஐயனே வருக வந்து அருள்க. எண்ணெயாலும் இணையோன் கையில் 12,000 பாசாங்குசமும் பரந்த வெளிகள் 12 இழந்த விரைந்துனை காக்க வேலோன் வருக. என்னை ஆளும் என்னை ஆட்கொண்டருளும் இளையோன் சிவபெருமானின் இளைய குமரரும் வேலோன் வேலாயுதத்தை ஏந்தியவருமான முருகக்கடவுளும் கையில் தம்முடைய 12 கைகளிலும் 12 ஆயுதங்களும் பாச அங்குசமும் ஆங்குசமும் பரந்து விரிந்த பார்வையை உடைய 12 விழிகள் 12 விரைந்து தீய சக்திகள் என்றும் அனுரவும் வேகமாக வந்து வந்துள்ளன. மெய்யும் கிடையும் மறைவுடையவும் மொழியுடை சோவும் மொழியின் கிளியும் கிளியும் சோவும் கிளிரொளி ஐயும் நிலை பெற்றென்னும் நித்தம் ஒளிரும் சண்முக நெய்யும் சையொளியும் குண்டலி கோந்தனம் மறைவு ஐயும் கிளியும் சோவும் ரேயும் என்றும் மந்திர வார்த்தைகள் மெய்யும் கிளியும் ஐயும் கிளியும் அடையுடன் முறையுடன் சோவும் ஓய் நாம் இரவு இவ்வுலகில் என் தப்பிப் பிழைத்து அருள் செய்யும் ஒளியுடன் கூடிய சவ்வும் உயிர் காக்கின்ற ஐயும் கிளியும் சவ்வும் ஐயும் கிளர் பிரகாசிக்கின்ற ஒளிமயமான ஐயம் அயர் நிலைத்து நிற்கும் என் முன் எனக்கு முன் நித்தமும் நாள்தோறும் ஒளிரும் ஒளி வீசுகின்ற திருவடியை உடைய சண்முகன் ஆரம்பமாக நீரும் ஒளியுடன் கூடிய குண்டலி மூலாதாரம் உள்ளன அனைத்து குண்டலி சக்தியும் ஆகிய சிவ மைந்தனாகிய குகன் பெருமாளின் தினம் நாள்தோறும் மறுமுகமும் அடிமுடியாக நீரில் நிற்கும் நீண்ட பருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் இழந்த நெற்றியுமாய் சுட்டிய ஆறுமுகம் ஆற திருமுகத்தை ஐய அழகிய முடி ஆறும் மகுடங்களும் திருநீர் அணிந்த நெற்றியும் ஆறும் திருநெற்றிகளும் நீண்ட வீழ்ந்த நெடுந்திருக்கும் புவனும் 12 புருவங்களும் 17 கண்ணும் 2 கண்களும் பவள செவ்வாயும் பவளம் போல் சிவந்த 6 திருவாய்களும் நிறை சீரான நெற்றியில் 6 திருநெற்றிகளும் நவமணி சுட்டியும் 9 வகை இரத்தினம் பதித்த சுட்டு என்னும் ஆபரணங்களும் ஈரார் செவியில் இலகுந்தரம் 6 செய்ய அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கம் தரித்த வெண்மணி போன்ற நவரத்ன மாலையும் 6 செவியில் 12 திருக்கிளிகளும் இலகு விளங்குகின்ற குண்டலமும் என் காதலியும் வலிமை வாய்ந்த 6 உயிர் உயர்ந்த 12 தோள்களும் அழகிய மார்பில் அளவு துறங்கிய திருமார்பிலும் பல்பூஷணமும் பல வகையான ஆபரணங்களும் பதக்கமும் அம்மார்பு பதக்கமும் நன்மணி போன்ற 4 மணிகள் கொண்டு நவரத்ன மாலையும் நவரத்தின மாலையும் தரித்து அணிந்து முப்புரினாலும் முத்தணி மார்பும் செப்புலகுடைய திருவடி உறைந்து துவண்ட மறுவேல் சுடர் ஒளிப்பட்டுள்ள நவரத்னத்தை நச்சீராவும் இருதொடை அளவும் இணை முழங்காலும் திருவடி இறக்கம் சிலம்பொலி முழங்க முப்பரிமாணம் கொண்ட பூநூலையும் முத்தலை மாலையும் அணிந்து மாறும் திருமாறும் செப்பு புகழ்ந்ததக்க அழகுடை வனப்புடையை திருமேன்மையான வயிற்று முந்தியும் தொப்புளும் துவண்ட அசைந்த மறுகீழ் இடுப்பிலும் சுடர் விட்டு ஒளி பரப்புகின்ற பட்டாடையும் நவரத்னம் பதித்த நவரத்னங்கள் பதித்த நல்சீராவும் நல்ல போர் கவசமும் ஒருதொடை இரண்டு தொடைகளும் இரண்டும் முழங்கால்களும் எழுமூலாக ஓசை எழுப்ப
திருவடிகளின் அழகிய திருவடிகள் சிலம்பும் கிங்கினியும் கிங்கினியும் செகன 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 முக 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 நண்ட 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 tiga puluh 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 செகன என்பதுடன் தங்கு வாந்திய சொற்கள் அமைந்துள்ளன. விந்து என்று எல்லா பொருட்களும் பொருட்களும் உடனான மூலம் பரம்பொருள் மூல பரம்பொருளே மயிலோன் மயில் வாகனத்தை கொண்டு கொண்டு விந்து மூல பரம்பொருள் முருகவே முருகவேலுடைய கடவுளே முன்பு 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 என முன்னதாக புறப்பட்ட விடுவாயாக எந்தனை யாரும் ஏறச் செய்தன் வேண்டும் வரமகன் இந்தனை ஆகும் உனது அடியானது என்னை ஆண்டு அருள் ஏகச் செல்வ திருவேரகன் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளும் செல்வன் மைந்தன் மகனாகிய அடியேன் வேண்டும் விரும்பக் கேட்கின்ற வரங்கள் மகிழ்ந்து சந்தோஷம் கொண்டு உதவும் கொண்டிருக்கின்றன. லாலா லீலா லாலா விஷு லீலா லீலா என்று உன்திருவடியே உறுதி என்றென்னும் தலை வைத்தும் நேரடிக்காக லாலா 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 என்று ஊதிகளும் வேஷமும் பக்தி பரவச ஓசைகள் ஒலிக்க லீலா 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 பல்வகை திருவிளையாடல்கள் பொருந்திய வினோதத்தை உடையவன் என்று கூறி துதித்து உன் திருவடியை அழகிய பாதங்கள் முருகி என்று என் நெஞ்சம் நிச்சம் காக்கும்